அன்பு தமிழ் சொந்தங்களா நடப்பாங்க. கடைசியாக ஒரு சில தகவலை சொல்லி இந்த காணொலி முடிச்சிடுறேன். என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த கிராம சபை கூட்டத்தில் கடைசி ஆண்டுக்கான தணிக்கை அறிக்கைன்னு சொல்லி ஆடிட் பண்ணியிருப்பாங்க. ஆடிட் பண்ண அந்த இது தகவலை வைக்கணும். அது எதுவுமே வைக்கலை. இந்த வருஷத்துக்கு இந்த வருஷத்தில் உள்ள செலவுகளாக அது குறித்தான அதை பதிவு செய்யக்கூடிய அந்த புத்தகம் வைக்கணும். அதுவும் வைக்கலை, எதுவுமே வைக்கலை. அவர் வெறும் இந்த ஒரு தாளத்தை இந்த தாள் வேறு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் இந்த ஊராட்சி இதுலேருந்து வந்த ஒரு கடிதம். இந்த கிராம சேவை கூட்டம் என்ன இதை நிறைவேற்றணும், இதுக்கான இந்த கூட்டம் நடக்குங்கிற அந்த ஒரு இது இதுக்கான நம்மளுக்கு அந்த கடந்த வருஷம் ஆடிட்டான அந்த ரிப்போர்ட் நம்மளுக்கு எதுவும் காமிக்கலை. ஏற்கனவே மே மாதத்துக்குள்ளே அந்த வரவு செலவு கணக்கும் அங்கே நிர்வாகத்தில் வைக்கலை. இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வெறும் 2 மாத கணக்கு. இந்த 2 மாத கணக்கும் இந்த 2 மாத கணக்குக்கான ரசீது பில்லு. இப்போ சொல்கிறேன், தெருவிளக்கு பராமரிப்புன்னு சொல்லி 43,000 போட்டிருக்காங்க. எந்த இடத்துலலாம் அந்த தெருவிளக்கு பழுதாச்சு, எங்கெங்கே மாற்றிருக்கு, என்ன விலைக்கு வாங்கணும், அந்த ரசீது எங்கே, அதே மாதிரி கழிவுநீர் கால்வாய் பராமரிப்பு, இது எல்லாம் இந்த தகவல் இல்லை. இவங்க என்னென்ன இது கொடுத்துருக்காங்க, இந்த தரவுகள் என்னென்ன கொடுத்துருக்காங்களோ இதுக்கான எந்த ஒரு ரசீதுமே எந்த ஒரு இதுவுமே தரல. அவர் கேட்டதுக்கு என்ன சொன்னார்னா, நான் உங்களுக்கு தாரேன்னாரு. அதுக்கு ஒரு கடைசியில் சொன்னார், நான் அதை உங்களுக்கு காமிக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் தகவல் அறிவு உரிமை சட்டத்தில் போட்டு நீங்கள் எடுத்துக்கிடுங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார். நான் அவர்கிட்ட திரும்ப நான் சொன்னேன், ஐயா அரசாணை இருக்குது அப்படின்னு சொல்லி நான் சொன்ன பிறகு அவர் நீங்கள் அலுவலகத்துக்கு வாங்கினா உங்களுக்கு பிறகு நான் காமிக்கிறேன் அப்படிங்கிறாரு. அவர் இந்த 16 லட்சமே ஊழல் இல்லைங்கிற மாதிரி அவர் பேசுகிறார். அப்போ எனக்கு தெரிஞ்சு நிர்வாகத்தில் மேலும் பார்த்தீங்கன்னா இது வெறும் 2 மாதத்துக்கு கணக்கு தான். அப்படின்னா இதுவே அவர் ஊழல் இல்லைங்கிறது சொல்கிறார். இந்த தரவுகளை தராமலே அவர் 2 மாதம் ஐயா பாருங்கள், மேலேருந்து ஆகஸ்ட் வரை காமிக்கணும், 3 மாதம் இதை காமிக்கணும், அதுலேயே காமிக்க 2 மாதம் இதை காமிச்சிக்கிட்டு இந்த 16 லட்சத்துலேயே அவர் ஊழல் இல்லைங்கார். யார்? பஞ்சாயத்து கிளர்க்கு. அப்படிங்கிற பட்சத்தில் அப்போ ஒவ்வொரு மாதத்துக்கு எவ்வளோ சுருட்டிருப்பாங்கன்னு சொல்லி நீங்கள் பாருங்கள். நான் மாதிரி புகார் மனு தயார் பண்ணி வச்சுருக்கேன். உங்கள் யாருக்காவது விருப்பம் இருந்தால் நீங்கள் வாங்கிடலாம் என்கிட்ட. அதே மாதிரி தகவல் அறிவு உரிமை சட்டத்துக்கான மாதிரி விண்ணப்பமும் நான் என்கிட்ட வச்சுருக்கேன். நீங்களும், ஏன்னா இது எல்லாமே எதுக்குன்னா, நீங்கள் உங்களோட பஞ்சாயத்தில் உங்களுக்கு என்னென்ன செலவுகள் நடந்திருக்கு, உங்கள் பேரை சொல்லி தான் இவங்க அந்த பணத்தை கையெழுத்து போட்டு வாங்குறாங்க. அப்போ என்னென்ன செலவு நடந்திருக்கு, என்னென்ன தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லி முழுமையாக தெரிஞ்சுக்கிற அதிகாரம் உங்களுக்கு இருக்குது. அதனால இதை நான் உங்களுக்கு சொல்லுவேன். நன்றி, வணக்கம்.